இப்போ ட்ரம்ப் திடீர்னு அந்த ஈரான் எக்ஸ்கர்ஷன் இஸ் ஓவர், வி ஆர் சீஸ் ஃபயர் ஆன் த வார், இது மாதிரி ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு 5% மேலே போகும், ஒரே நாளில் மேலே போகும். எப்படி மார்க்கெட் வந்து 3% கீழே விழுந்துச்சோ அதே மாதிரி 3% மேலே போகிறது ரொம்ப சுலபமாக நடக்கும் அது. ஸோ இந்த வாரோட நியூஸ் பொறுத்து இருக்குது, எஸ்கலேஷனை பொறுத்து இருக்குது. இது நிச்சயமாக ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும். இப்போ இந்த கிரைசிஸ்னால, எனர்ஜி கிரைசிஸ்னால நம்மளோட இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகிட்டே போகுது. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தால் நம்மளோட எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆகிடுமா, இல்லை இன்னுமே க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஃபோர்காஸ்ட் என்ன அப்படின்னாக்க கண்டிப்பாக ஒரு 15 நாளில் இந்த ஒரு வார்ன்றது ஒரு முடிவுக்கு வந்துடும். நெகோஷியேஷன்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுன்றது. ஸோ ஒரு 15 நாளில் ஒரு முடிவுக்கு வருது அப்படின்னாக்கா எனர்ஜி கிரைசிஸ்ன்ற ஒரு வார்த்தைக்கே இடம் கிடையாது. நம்ம இப்போ ரிசோர்ஸஸ் நிறைய ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். 20 நாளைக்கு நமக்கு ரிசோர்ஸஸ் இருக்குது. அண்ட் வி ஆர் பையிங் ஆயில் ஆல்ரெடி ஃப்ரம் ரஷ்யா அஸ் வெல். இந்திய கப்பல்களும் பார்த்தீங்கன்னாக்கா 1 or 2 ஷிப்ஸ் ரொம்ப சேஃபாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இன்னும் நிறைய ஷிப்பு ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ கிரைசிஸ் அப்படின்னாக்கா ஒரு தட்டுப்பாடு வரத்துக்கான ஒரு பாசிபிலிட்டி ரொம்பவுமே கம்மி தான்.